ओजो एजो एजो भारत माता की जय एजो वो ठीक ಬಂದಾಗಿನಿ ದಾಸೋ ಸೋಲ ಹಾಕಿ ಬಂದಾಗಿಲ್ಲ தொடர்ந்து பாகிஸ்தான் இரண்டாவது நாளாக இந்தியா மீது ட்ரோன் தாக்குதலை முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையில் அதனை தடுப்பதற்கு இந்தியா தரப்பில் தக்க பதிலடியானது கொடுக்கப்பட்டு வரக்கூடிய இந்த சூழலில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காஷ்மீர் பள்ளத்தாக்கில் மின்தடை செய்யப்பட்டிருக்கிறது. காஷ்மீர் பள்ளத்தாக்கு இருண்டது என்ற அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நிலையில் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் மின்தடை என்ற அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதி முழுவதுமாக மின்தடை செய்யப்பட்டிருக்கிறது. அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்து எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், தொடர்ந்து ஒரு போர் பதற்றமான ஒரு சூழல காணப்பட்டு வரக்கூடிய இந்த நிலையில காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் மின்தடை செய்யப்பட்டிருக்கு. அங்கு இருக்கக்கூடிய சூழலை எப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்? நிச்சயமாக இப்போ நீங்கள் பார்க்கும்போது காஷ்மீர் பள்ளத்தாக்கு இருண்டது என்ற ஒரு செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அந்த காஷ்மீரை குறிவைத்து தான் பாகிஸ்தானுடைய படைகள் என்பது அவர்களுடைய தாக்குதலானது இருக்கின்றது. பாகிஸ்தான் மீண்டும் இந்த தாக்குதலை நடத்தி வரக்கூடிய நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏற்கனவே அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு சென்று சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து இந்த ட்ரோன்கள் மூலமாக தாக்கக்கூடிய அந்த பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் தொடர்ந்து அதைத்தான் செல்கின்றது. இன்றைய தினம் மாலையில் பாதுகாப்பு படை அதிகாரிகள் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது கர்னல் ஷோஃபியா குரோஷி கூட செய்தியாளர்களை சந்தித்து குறிப்பிட்டார். நேற்றைய தினம் மட்டும் இந்தியாவில் எல்லையோர மாநிலங்களில் 36 பகுதிகள் குறிவைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 300 முதல் 400 ட்ரோன்கள் இந்தியாவை நோக்கி எல்லையோர பகுதிகளை நோக்கி வீசப்பட்டது. அத்தனை ட்ரோன்களையும் நாங்கள் முறியடித்தோம் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த டெப்ரிஷ் என்று சொல்லக்கூடிய அந்த உதிரி பாகங்கள் மேலிருந்து வெடிந்து கீழே விடும்போது அதனுடைய உதிரி பாகங்கள் கீழே நிலத்திலே விடும். அந்த உதிரி பாகங்களை எடுத்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து அதை சோதனை செய்து பார்க்கும்போது அது துருக்கி நாட்டிலிருந்து தயாரிக்கப்பட்ட ட்ரோன்கள் என்று சொல்கிறார்கள். அந்த ட்ரோனுக்கான பெயரை கூட அவர் பேசும்போது குறிப்பிட்டார். சோங்கர் ட்ரோன் என்று சொல்லக்கூடிய அந்த பெயரையும் கூட குறிப்பிட்டார். அது என்ன ட்ரோன் என்று நாம் எடுத்து ஆய்வு செய்து பார்க்கும்போது இணையதளத்தில் தேடும்போது அது துருக்கி நாட்டிலே தயாரிக்கப்படுகின்ற ட்ரோன் என்றும் இது குறிப்பாக 2019 துருக்கி நாட்டில் தயாரிக்கப்பட்டு 2020 முதல் மார்க்கெட்டில் அவர்கள் விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்ற தகவலும் தெரிகின்றது. துருக்கியை பொறுத்தவரையிலே அவர்கள் தொடர்ந்து இந்தியாவிற்கு எதிரான ஒரு செயலாக கூட இதனை செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. நாம் பேசிக்கொண்டிருக்கும் போதே மற்றொரு தகவலையும் நாம் பார்க்கின்றோம். குஜராத் எல்லை நோக்கி வந்த 15 ட்ரோன்கள் லாவகமாக தடுத்து நிறுத்தப்பட்டு அவை மேலேயே வெடிக்க செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியையும் அந்த செய்தியையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய நோக்கம் நம்முடைய எல்லை பகுதிகளை தகர்ப்பது, எல்லை பகுதிகளுக்கு உள்ளே நாசகார செயல்களை, நம்முடைய பொதுமக்களை, நம்முடைய குடியிருப்பு பகுதிகளை அழித்தொழிப்பதை அவர்கள் நோக்கமாக கொண்டு செயல்படக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குஜராத்தை பொறுத்தவரையிலே அது ஒரு கடல் பரப்பை ஒட்டிய ஒரு பகுதியாக இருக்கின்றது. கடற்படைகள் அங்கே இருக்கக்கூடிய துறைமுகமெல்லாம் ஹை அலர்ட் என்ற அடிப்படையிலே அதிகமான அந்த பாதுகாப்பு என்பது உச்சபட்ச பாதுகாப்பு போடப்பட்டிருக்கின்றது. அவர்கள் வான்வெளி தாக்குதலை நடத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஸ்ரீநகர் விமான நிலையம் அருகே வெடிசத்தம் கேட்டிருப்பதாக தற்போது ஒரு அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜம்மு காஷ்மீரினுடைய ஸ்ரீநகர் விமான நிலைய பகுதி ஏற்கனவே அங்கு விமானங்கள்லாம் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் இது போன்ற நிலைகள் ஏற்படும் என்று முன்கூட்டியே அறிந்துதான் அந்த பகுதியில் விமானங்கள் பறக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றார்கள். தரம்சாலாவிலே கூட
அங்கிருந்து கிரிக்கெட் வீரர்கள் விமானம் மூலம் வந்தால் ஆபத்து ஏற்படும் என கண்டறிந்து விமானங்கள் தவிர்க்கப்பட்டு அதற்கு பதிலாக ரயில் மூலமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் பாகிஸ்தான் என்ன நரித்தனமான வேலையில் ஈடுபடுகின்றார்கள். பயணிகள் பயணிக்கக்கூடிய அந்த விமானத்தை கொண்டு வந்து அவர்கள் போர் வேலைகளில் ஈடுபடுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். போர் என்று சொன்னால் அது உலகில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுக்கும் சில விதிமுறைகள் இருக்கின்றது. மருத்துவமனைகள் மீது குண்டு போடக்கூடாது, பள்ளிக்கூடங்கள் மீது குண்டு போடக்கூடாது, வழிபாட்டு தலங்கள் கோவில் மசூதி போன்ற இடங்களிலே குண்டு வீசக்கூடாது. அதுபோலத்தான் பயணிகள் பயணிக்கக்கூடிய விமானங்களை தாக்கக்கூடாது என்பது விதி. நீங்கள் பயணிகளுடைய விமானத்திற்கும் போர் விமானத்திற்கும் பல்வேறு வேறுபாடுகள் இருக்கும். இராணுவத்தில் இருப்பவர்களுக்கு அது நிச்சயமாக தெரியும். இதெல்லாம் போரினுடைய ஒரு அடிப்படை விதி. ஆனால் பாகிஸ்தான் என்ன செய்கிறார்கள்? வேண்டுமென்றே விமானிகள், அதாவது இந்த நம்ம சாதாரண பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த விமானத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் வந்து போர் தந்திரங்களில் ஈடுபடுகிறார்கள், போருக்கு அதனை பயன்படுத்துகிறார்கள், பயணிகள் விமானத்தை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் இந்திய பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நட்பு நாடாக இந்தியாவிற்கு எதிராக செயல்படுவதற்காக சில நாடுகளை தூண்டிவிட்டு இவர்களும் அவர்களோடு சேர்ந்து கைகோர்த்து கொண்டு இந்தியாவுக்கு எதிரான நாச வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். இந்தியா பாகிஸ்தானை மட்டுமல்ல, பாகிஸ்தானுக்கு உதவக்கூடிய நாடுகளுக்கும் சேர்த்தே ஆப்பு வைக்கும் என்பதுதான் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இருக்கின்றது. நிச்சயமா ராஜேஷ், குஜராத்துடைய எல்லை நோக்கி வந்திருக்கக்கூடிய 15 ட்ரோன்களை இந்தியாவுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு தடுத்து நிறுத்தி அழித்திருக்கக்கூடிய அந்த அண்மை தகவலும் வெளியாகி இருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காஷ்மீருடைய பள்ளத்தாக்கு பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டு இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய அண்மை தகவலையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்தியாவுடைய எல்லையோரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலை 2வது நாளாக முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையில இந்தியா தரப்புல தக்க பதிலடியானது கொடுக்கப்பட்டிருக்கு. இதே நிலை நீடித்தால் போர் முழுவதற்கான முழு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு சில தரப்புல சொல்லப்பட்டாலும் கூட இந்த மாதிரியான போர் சூழலை தணிப்பதற்கு இரு நாடுகளுக்கு இடையே மத்தியஸ்தம் செய்வதற்கு பல நாடுகள் முயற்சி செய்வாங்க இல்லையா? இன்றைய தினம் கூட நேற்றைய தினம் வரைக்கும் சீனாவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருந்த நிலையில இன்றைய தினம் நாங்க இரு நாடுகளுக்கு இடையே மத்தியஸ்தம் செய்ய தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இதுல நாங்க தலையிடல, இரு நாடுகளும் பார்த்துக் கொள்வார்கள், பேச்சுவார்த்தையின் மூலம் செய்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ரஷ்யாவும் இதுல ஆர்வம் காட்டினாங்க. இப்ப சீனாவும் இதுல ஆர்வம் காட்டியிருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து இது போன்ற ஒரு சூழல் போர் முழுவதற்கான வாய்ப்புகள் 90% மேலாகத்தானே கொண்டு செல்லுது. இப்போ இரு நாடுகளும் மத்தியஸ்தம் செய்வதற்கு அங்க தரப்புல இருந்து வாய்ப்புகள் இருக்கா சீனா தரப்புல? நிச்சயமாக தற்போது நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட ஒரு போர் போலத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. நான் முன்பே குறிப்பிட்டது போல போர் என்று சொன்னால் யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் உள்ளே புகுந்து தாக்குவார்கள். அது போன்ற விஷயங்கள் இல்லாமல் இது வான்வெளி தாக்குதலாகவும் எல்லையில் இருந்து கொண்டே தாக்கக்கூடிய நிகழ்வுகளாகவும் தான் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய தாக்குதலுக்கு உடனுக்குடன் பதிலடி கொடுக்கப்படுவதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானுடைய தாக்குதலை முறியடிக்கவும் பாகிஸ்தானியர்கள் எங்கிருந்து அந்த ஏவுகணைகளை ஏவுகிறார்களோ, எங்கிருந்து அந்த ட்ரோன்களை ஆப்ரேட் செய்கிறார்களோ அந்த இலக்குகளை கண்டுபிடித்து அந்த இடத்திலே தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சியிலே நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்கள், நம்முடைய எல்லை சாமிகள் தொடர்ந்து அதற்கான பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா அதிகாரிகளுடைய மிக முக்கியமான ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலமாக வழிமறித்து ட்ரோன் தாக்குதல் முறியடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில ஜம்மு காஷ்மீருடைய பள்ளத்தாக்கு பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டிருக்கு. அங்கு இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில சற்று நேரத்துக்கு முன்பு கூட ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா கூட பல்வேறு பதிவுகளை எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டிருந்தாரு. ஒரு போர் பதற்றமான ஒரு சூழலை தான் இது குறிக்குது அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியக்கூடிய நிலையில என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கும், இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட இருக்கும்? ஷாம், ஏற்கனவே இந்தியாவினுடைய பல்வேறு மாநில முதலமைச்சர்களை அழைத்து அந்த மாநிலங்களில் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆலோசனையில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சொன்னால், மாநில முதலமைச்சர்களை அழைத்து உள்ளூர் காவல்துறையினருடைய உதவியுடன் பொதுமக்கள் எங்கெல்லாம் பாதுகாப்பற்ற முறையில் இருக்கின்றார்கள், இரவு நேரத்தில் ஏதேனும் அசம்பாவிதங்கள், குண்டு வெடிப்பது, ஏதேனும் ஏவுகணை தாக்குதல் போன்றவை நடைபெற்றால் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடிய இடங்களாக நீங்கள் கண்டறிந்திருக்கக்கூடிய இடங்களிலிருந்து அவர்களை அப்புறப்படுத்துங்கள், அவர்களை பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகர்த்துங்கள். லேசான ஓடு போட்ட வீடு அல்லது லேசான அந்த ஒரு குண்டு போட்டால் தாங்க முடியாத இடத்தில் இருக்கக்கூடியவர்களாம் நல்ல கான்கிரீட் சுவர் இருக்கக்கூடிய, குண்டு போட்டாலும் பெரிய சேதங்கள் ஏற்படாத வகையில் இருக்கக்கூடிய அந்த கட்டிடங்களை நோக்கி பாதுகாப்பாக நகர்த்துங்கள். அவர்கள் இரவு அச்சமில்லாமல் தங்குவதற்கும் அவர்களுக்கு தேவையான உணவு
இருப்பிடம், உடை போன்ற அத்தியாவசிய தேவைகளை, குடிநீர் போன்றவற்றை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்கள் என்பதுதான் மத்திய அரசு தரப்பிலிருந்து அந்த மாநில முதலமைச்சர்களுக்கு அறிவுறுத்தப்பட்ட அறிவுறுத்தலாக இருக்கிறது. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இராணுவ படையும் துணை இராணுவ படையும் எல்லையில் சண்டை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டிற்கு உள்ளே பாதுகாப்பு கொடுப்பது மற்றொரு இராணுவ படையாக செயல்படக்கூடிய நம்முடைய காவல்துறையை தான். எனவே ஒவ்வொரு மாநிலத்தினுடைய காவல்துறையினரும் தொடர்ந்து ரோந்து பணிகளிலும் மக்களை பாதுகாக்கக்கூடிய பணிகளிலும் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒலிபெருக்கிகள் மூலமாக அவர்கள் தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக மக்களுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை, மக்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும், என்னென்ன தவறுகளை செய்யக்கூடாது, என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும் உள்ளிட்ட விஷயங்களை எல்லாம் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். நேற்று இரவு என்ன நடந்ததோ அதே போல இன்றும் சுழன்று அவர்கள் தொடர்ந்து பாதுகாப்பு பணிகளிலும் பாதுகாப்பு வேலைகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பல மாநிலங்களில் தற்போது மின்தடை செய்யப்பட்டிருக்கின்றது. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போலதான் மின்தடை செய்யப்படுவதற்கான அந்த காரணத்தை குறிப்பிட்டோம். எதிரிகள் இலக்கை குறிவைப்பதற்கான வாய்ப்பு இலகுவாக இருக்கும். இருள் சூழ்ந்து காணப்பட்டால் எது வீடு எது குடியிருப்பு என்ற எந்த வித்தியாசமும் அவர்களுக்கு தெரியாது. எதிரிகளை குழப்புவதற்கான ஒரு முயற்சி தான் இந்த இருள் சூழ வைப்பதற்கான ஒரு முன்முயற்சி. அதைத்தான் தற்போது நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஷாம், இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், தற்போது வரை இந்தியாவில் என்ன நடக்கிறது, இந்தியாவினுடைய எல்லையோர மாநிலங்களில் என்ன நடக்கிறது என்பதை மட்டும்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதே நேரத்தில் பாகிஸ்தானில் இந்தியா பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறது. அங்கிருந்து முழுமையான தகவல்கள் வராத காரணத்தினாலே அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதங்கள், அங்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தாக்குதல்கள் போன்ற விஷயங்கள் நமக்கு வராமல் இருக்கிறது. ஆனால் இன்னும் நேரம் செல்ல செல்ல, பொழுது விடிய விடிய அதிகாலை நேரத்தில் அதிகமான தகவல்கள் நமக்கு வந்து சேரும். பாகிஸ்தானுக்கு கடுமையான நெருக்கடி, கடுமையான பதிலடி தாக்குதல் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது.